பிரான்சில் 2025ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்ட சீர்திருத்தத்திற்கு பின்னர் குறைந்த வருமானம் கொண்ட சில குடும்பங்களுக்கு மின்சார வவுச்சர் தானாக வழங்கப்படுவதில்லை. இதனால் தகுதியானவர்கள் தங்களது உதவித்தொகையை பெற இனி தாமாகவே விண்ணப்பிக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டுக்கான மின்சார வவுச்சரை பெற அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது தபால் மூலம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். அதன் பின்னர் வரும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாது. முன்பு தபால் மூலம் வவுச்சர் பெற்றவர்கள் இந்த ஆண்டும் அது தானாக வந்து சேரும் என கருதக்கூடாது. தகுதியானவர்களுக்கு மின்னஞ்சல், குறுஞ்செய்தி அல்லது கடிதம் மூலம் தகவல் அனுப்பலாம். ஆனால் தகவல் தவறவிடப்பட்டால் உதவித்தொகையையும் இழக்க நேரிடலாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள தகுதி சரிபார்ப்பு வசதியை பயன்படுத்தி நீங்கள் மின்சார வவுச்சருக்கு தகுதியானவரா என்பதனை அறிந்து கொள்ளலாம். தகுதி உறுதியாகியும் வவுச்சர் கிடைக்கவில்லை என்றால் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பாக விண்ணப்பிக்க வேண்டும். மின்சார வவுச்சர் தொடர்பாக வரும் சந்தேகத்திற்கிடமான தொலைபேசி அழைப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். வங்கி கணக்கு விவரங்களை யாரும் கேட்கக்கூடாது. எனவே தனிப்பட்ட மற்றும் வங்கி தகவல்களை வழங்காமல் இருப்பது அவசியமாகும். மின்சார வவுச்சர் வீட்டு எரிசக்தி விநியோக கட்டணங்கள் மற்றும் தகுதியான நிறுவனங்களில், குறிப்பாக முதியோர் இல்லங்கள் மற்றும் சமூக குடியிருப்புகளின் வெப்ப செலவுகளுக்கு பயன்படுத்தலாம். ஒரு பயனாளிக்கு €149 வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.